ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வாரபலனை, அதாவது ஜூன் மாதம் 29ஆம் தேதி முதல் ஜூலை 5ஆம் தேதி வரை, அதாவது ஆணி 15 முதல் ஆணி 21 வரை உள்ள வாரகால அளவிற்கான ராசி பலனை பார்க்க இருக்கிறோம். வாரத்தில் கிரகங்களின் நிலைகளை வைத்து வாரபலனை பதிவிடுகிறோம். இந்த வாரத்தில் கிரகங்களின் நிலையை பார்க்கும்போது ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் புதன், குரு, சுக்கிரன், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி என்ற நிலையில் கிரகங்கள் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு ராசிக்கும் நாம் பலம் பேச இருக்கிறோம். மேஷம். உங்களுக்கு ஞாயிறு அன்று சந்திராஷ்டம நாள் என்பதால் கிடைக்க வேண்டிய பண வரவுகள் தள்ளி போகலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு கேட்ட பதவி உயர்வு, இடமாற்றங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. உயரதிகாரிகள் விருப்பப்படி தள்ளி வைத்த வேலை ஒன்றை உடனடியாக செய்ய முற்படுவீர்கள். சொந்த தொழிலில் ஈடுபடுபவர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள். வாடிக்கையாளர்கள் பணிகளை குறித்த காலத்தில் செய்து கொடுத்து பாராட்டு பெறுவீர்கள். கூட்டுத் தொழில் வியாபாரம் நன்றாக நடைபெறும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. இந்த வாரம் உங்களுக்கு அமைதியை தருவதற்கு சிவனை வில்வமாலை சூடி வழிபடுங்கள். இந்த வாரம் சிறந்த வாரமாக இருக்கும். ரிஷபம். இந்த வாரம் உங்களுக்கு திங்கள் முதல் புதன்கிழமை பகல் 2 மணி வரை சந்திராஷ்டம் உள்ளதால் செய்கின்ற காரியங்களில் தடை தாமதங்கள் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் செய்யும் பணிகளில் ஏற்படும் சிறு சிறு தவறுகள் உயரதிகாரிகளுக்கு பெரிதாக தோன்றும். அவருடைய கெடுபிடிகள் அதிகமாகும். எதிர்பார்க்கும் கடன் வரவு எல்லாம் தள்ளி போகலாம். சொந்த தொழில் செய்பவர்கள் அதிக வேலைப்பளுவினால் அல்லல்பட நேரிடும். கூட்டு வியாபாரம் எதிர்பார்க்கும் லாபம் தருவதாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டாலும் சீராக நடைபெறும். இந்த வாரம் உங்களுக்கு துர்க்கைக்கு அரளிமலை சாட்டி வழிபட்டால் இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த வாரமாக இருக்கும். மிதுனம். இந்த வாரம் உங்களுக்கு புதன்கிழமை பகல் 2 மணி முதல் வெள்ளிக்கிழமை வரை சந்திராஷ்டம் உள்ளதால் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும்போது கவனங்கள் தேவை. ஒப்பந்தங்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு ஆவணங்களில் கையெழுத்திடுவதாக இருந்தாலும் கவனம் தேவை. உயரதிகாரிகளின் விருப்பப்படி முக்கிய பணி ஒன்றை செய்து கொடுத்து வெற்றி பெறுவீர்கள், பாராட்டு பெறுவீர்கள். சொந்த தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளர்களின் அவசரம் கருதி வேலையை விரைவாக செய்து கொடுப்பீர்கள். கூட்டுத் தொழில் வியாபாரத்தில் ஆலோசனை தேவைப்படும். குடும்பத்திற்கு தேவையான புதிய பொருட்களை அதிக விலை கொடுத்து வாங்குவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெற முருகப்பெருமானுக்கு அரளிமலர் சூடி வழிபடுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். கடகம். இந்த வாரம் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை சந்திராஷ்டம் உள்ளதால் பண உதவி கிடைக்காமல் சில செயல்களில் தொய்வு ஏற்படலாம். உத்தியோகஸ்தர் சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் ஏற்படக்கூடும். சொந்த தொழில் செய்பவர்கள் தங்கள் பணிகளில் கவனத்தோடு செயல்படாவிட்டால் மீண்டும் அதே பணியை செய்ய நேரிடலாம். கூட்டுத் தொழில் வியாபாரம் நன்றாக நடைபெறும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது தோன்றி அகலும். உறவினர்கள் பேச்சுகளால் மன வேறுபாடு ஏற்படலாம். இந்த வாரம் அம்பாளுக்கு தாமரை மலர் சுற்றி வழிபடுங்கள். வெற்றி மேல் வெற்றி குவியும். சிம்மராசி அன்பர்களே, சிந்தனை தெளிவாக இருந்தாலும் எடுத்த காரியங்கள் நினைத்த நேரத்திற்குள் முடிக்க முடியாமல் இழுத்தடிக்கலாம். அதனால் மனம் பதட்டமடையும். அவசியமானவர்கள் தகுந்த நேரத்திற்கு உங்களுக்கு உதவ முன்வர மாட்டார்கள். கண்களிலே காண மாட்டார்கள். உத்தியோகஸ்தர்கள் விடுமுறையில் உள்ளவர்களின் வேலையும் சேர்த்து செய்ய நேரிடும். வேலைப்பளு அதிகரிக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய நபர்களின் வருகையால் அதிக வேலையும் வருமானமும் பெறக்கூடும். கூட்டுத் தொழில் நன்றாக நடைபெறும். குடும்பத்தில் குதூகலமான செயற்பட்டாலும் சிறு சிறு தொல்லைகளும் ஏற்படலாம்.
பெண்கள் விலையுயர்ந்த பொருட்களை வைத்த இடம் தெரியாமல் அவதிக்குள்ளாவார்கள். ஆகவே கவனமாக செயல்படுவது நல்லது. இவர்கள் இந்த வாரம் சிறப்பாக நடைபெற மகாலட்சுமிக்கு செந்தாமரை மலர் சூடி மகிழ்வது இந்த வாரம் அவர்களை சிறப்பாக செய்ய உதவிகரமாக இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, தீவிர முயற்சியோடு செயல்பட்டாலும் சிலவற்றில் மட்டுமே வெற்றிகளை அடைவீர்கள். உத்தியோகஸ்தர்களில் சிலர் வேறு இடங்களுக்கு மாறக்கூடும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நிறைவடைந்த வேலையை சரியான காலத்தில் வாடிக்கையாளர் சேர்க்க இயலாமல் போகலாம். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் வியாபார அபிவிருத்தி மற்றும் பங்குதாரர்களிடம் ஆலோசிப்பீர்கள். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பெண்களை சாமர்த்தியமாக சமாளித்து விடுவார்கள் என்பதால் கவலை வேண்டாம். இந்த வாரம் பெருமாளுக்கு துளசி மாலை சூட்டி வழிபடுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். துலாம், செயல்கள் பலவற்றில் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். முயற்சிகள் மூலம் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. உத்தியோகஸ்தர்கள் உயரதிகாரிகள் ஆதரவோடு சில சலுகைகளை அனுபவிப்பீர்கள். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு பழைய வாடிக்கையாளர்கள் மூலம் புதிய நபரின் அறிமுகம் கிடைக்கும். அவரால் தொழில் ரீதியான முன்னேற்றமும் ஏற்படும். கூட்டுத் தொழில் வியாபாரம் முன்னேற்றமாக நடைபெறும். குடும்பம் சிறப்பாக நடைபெறும். மங்கள நிகழ்ச்சிகள் பெண்கள் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்வீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக நடைபெற லட்சுமி நரசிம்மருக்கு பானக வழிபாடு செய்து வெற்றி பெறுங்கள். இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். விருச்சிகம், இதுவரை மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு தலை தூக்கி தானாக காணாமல் போய்விடும். உங்கள் செயல் மற்றவரால் பாராட்டப்படும். இடையூறுகளை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் சக நண்பர்களின் வேலைகளை சேர்த்து செய்யும் நிலை ஏற்படலாம். சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர்களின் மூலம் அதிக வேலையை பெறுவீர்கள். கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும். குடும்பத்தில் சீரான போக்கு காணப்படும். பெண்கள் உறவினர்கள் இல்லத்து பூஜைகளிலும் மங்கள நிகழ்ச்சிகளிலும் பங்கு பெறுவார்கள். இந்த வாரம் ஆஞ்சநேயருக்கு நீங்கள் வெற்றிலை மாலை சூடி உங்கள் வாரத்தை சிறப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். தனுசு, அதிக முயற்சியோடு பணிகளில் ஈடுபடுவீர்கள். எதிர்பார்க்கும் பணவரம் வந்தாலும் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டு சிந்தனைகளை கிளறுவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். தேவையற்ற பொறுப்புகளும் உங்களை தேடி வரும். அதாவது நீங்கள் பார்க்குற துறையை விட்டு மற்ற துறையில் உள்ள பொறுப்புகளும் உங்களுக்கு அடிஷனலாக கொடுப்பாங்க. எதிர்பார்ப்புகள் தள்ளி போகும். சொந்த தொழில் செய்பவர்கள் வாடிக்கையாளரின் பணிகளை நவீன கருவிகள் பயன்படுத்தி விரைவாக செய்து பாராட்டு பெறுவீர்கள். கூட்டுத் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். லாபம் குறையாது. குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் நன்றாக நடைபெறும். இந்த வாரம் முருகனுக்கு அரளி மாலை சூட்டி நெய்தீபம் ஏற்றுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பான வாரமாக இருக்கும். மகரம், பணிகளில் அதிக முயற்சியோடு செய்யப்பட்டு முன்னேற்றம் காண்பீர்கள். அவசியமான செலவுகள் வந்து அல்லல்படுத்தும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் உயரதிகாரி விருப்பப்படி முக்கிய பணி ஒன்றை செய்து முடித்து பாராட்டு பெறுவீர்கள். சக ஊழியர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் புதிய வாடிக்கையாளர் பணிகளை சரியான காலத்தில் செய்து கொடுப்பீர்கள். கூட்டுத் தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் பெறக்கூடும். குடும்பத்தில் மகிழ்வான சூழ்நிலை காணப்படும். அதிக வேலைகளால் பெண்களுக்கு ஆரோக்கியம் குறை ஏற்படலாம். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் தானாக தேடி வரும். பணவரவும் புகழும் அதிகமாகும். இந்த வாரம் பெருமாளுக்கு நெய்தீபம் ஏற்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சூடி வழிபடுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாரமாக இருக்கும். கும்பராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தருக்கு சிலருக்கு முயற்சியின் பேரில் பதவி உயர்வு கிடைக்கக்கூடும். அலுவலகத்தில் இருந்து வரவேண்டிய பணவரவுகள் வந்து சேரும். சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு பயனுள்ளதாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் பணிகளில் ஆர்வத்தோடு செயல்படுவீர்கள். கூட்டுத் தொழில் செய்பவர்கள் பணியாளர்கள் ஒத்துழைப்போடு அதிக லாபம் பெறுவீர்கள். சிலர் புதிய கிளைகளை தொடங்க முயற்சிப்பீர்கள். குடும்பத்தில் மகன் அல்லது மகளுக்கு புதிய வேலை கிடைத்து குடும்ப வருமானம் அதிகரிக்கும். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்கள் மூலம் பணவரவு புகழும் பெறக்கூடும். பங்குச்சந்தை வியாபாரத்தில் அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனை கிடைக்கும். இந்த வாரம் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சொல்லி வழிபடுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மீனராசி அன்பர்களே, உத்தியோகஸ்த சிலருக்கு அலுவலகத்திலேயே பொறுப்புகள் மாறக்கூடும். ஒரு சிலருக்கு வெளியிடங்களுக்கு மாறுதல் ஏற்படலாம். சக ஊழியர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதே உங்களுக்கு நல்லது. சொந்த தொழில் செய்பவர்கள் பழைய வாடிக்கையாளர்களை அறிமுகப்படுத்தப்பட்ட நபரின் பணியை அதிக ஈடுபாட்டுடன் செய்ய முயற்சி செய்வீர்கள். கூட்டுத் தொழில் சுமாரான தொழில் லாபங்கள் பெறப்படக்கூடும். குடும்பத்தில் சிறு சிறு தொல்லைகள் ஏற்பட்டு அகலும். பெண்கள் உறவினர்களின் நல்ல இல்ல நிகழ்வுகளில் கலந்து கொண்டு புதிய ஆணைகளை பெற்று மகிழ்வீர்கள். இந்த வாரம் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு கருநீல மலரை சூட்டி வழிபடுங்கள். எல்லாம் சிறப்பாக இருக்கும். மற்ற நாட்களில் சிவனுக்கு தாரை வழிபாடு செய்து வழியுங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மொத்தத்தில் இந்த வாரம் சிறந்த வாரமாக எல்லோருக்கும் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. மேலும் எல்லா நாட்களும்
எல்லோருக்கும் ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் தந்து காத்திருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் திரு விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சௌம் சரணபாய நமக.